அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே வீடு ஆசீர்வதிக்கப்பட மூன்றாவது பாகம். சனிக்கிழமை உபவாச கூட்டத்திலே முதலாவது பாகம், காலை ஆராதனை ரெண்டாவது பாகம், இப்பொழுது மூன்றாவது பாகம். வீடு ஆசீர்வதிக்கப்பட, கடன் பிரச்சனைகள் இல்லாமல் செழிப்போடு இருக்க, அடுத்தது நோய் நொடி இல்லாமல் இருக்க, இது மூன்றாவது குடும்பம் பலிகி பெருக. பலிகி பெருக வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திலே பலிகி பெருகிறது. எப்பொழுது உங்கள் வீடு பலிகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அப்பொழுது உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய சமூகத்தில் கர்த்தர் ஸ்தாபிக்கின்றார். தேவனுடைய சமூகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் உங்கள் மீது கர்த்தர் தம்முடைய மகிமையினால் கர்த்தர் மூடுகின்றார். அன்றும் சரி இன்றும் சரி. அந்த நாளிலே மகிமை மனுஷன் இழந்து விடுகிறான். இந்த காலத்தில் இந்த மகிமை எப்படி திரும்ப வருகிறது என்று கேட்டால் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆகையால் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதோடு கூட தேவன் வைக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எதற்காக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த பணிவிடையை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்கள், எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனால் சந்திக்கப்படுகிறார்களுடைய கையின் பிரயாசத்திலே மாறுதல்கள் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததை போல காணப்படுகிறது மோசேயினுடைய தலைமைத்துவத்துக்கு வந்த உடனே. ஆனால் கடைசியில் பார்க்கிற பொழுது பார்த்தால் அவர்கள் ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்க, துதி சொல்லி மறுபடி அழைக்கப்பட்ட ஜனங்க. அவருடைய கரங்கள் இனி உளையான செட்டில் போய் இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. பாருங்கள், தேவ சமூகம், தேவ பிரசனம், அதோடு கூட கையின் பிரயாசம் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகையால் இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய ஜனங்களை நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது, அதாவது ஜெபம் பண்ணுகிறது மட்டும் நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். என்ன பாதுகாப்பு? உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்ன பணிவிடைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ, எந்த வேலைக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த வேலையிலே கர்த்தர் பவனி வரும்படி கர்த்தர் கிருபை செய்கின்றார். அந்த வேலையை நீங்கள் முழு பலத்தோடு செய்யும்படியான சரீர பலத்தையும் கர்த்தர் தருகிறார். இந்த மாலை வேலையிலே உங்கள் சரீரத்தினுடைய தேவைகள் மட்டுமல்ல, நீங்கள் பலிகி பெருக வேண்டிய காரியங்களுக்கு இருக்கிற தடைகள் உடைக்கப்படுகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். நீங்கள் பலிகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை திருடி செல்கிறவன் பிசாசு. அந்த பலிகி பெருகிறதுக்கு இருக்கிற ரகசியத்தையும் சரி, அந்த தடைகளும் சரி, இந்த மாலை வேலையிலே கர்த்தர் உடைக்கிறவராக எழுந்தருளியிருக்கிறார். என்ன காரியம் என்றால், எப்பொழுது கர்த்தர் உங்களை எந்த ஒரு தம் சமூகத்தில் வைக்கிறாரோ அப்பொழுது செய்யத்தகாதவைகள் என்று சொல்லி சில காரியங்கள் வரும். அந்த செய்யத்தகாதவைகளை நாம் மறந்து போகாமல் அதை கண்ணும் கருத்துமாய் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் நமக்கு கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருக்கும். தேவன் நம்மை கண்காணிக்கிறவராய் காணப்படுகிறார். நீதிமான் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பே இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே வருகிறார். நம்ம அதிகாலையிலே இப்பொழுதெல்லாம் தேடுகிறோம். காரணம், கிருபை தேவைப்படுது. அந்த காலத்திலே மகிமை மனுஷன் மீது இருந்தது. சில ஐக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை மட்டும் குலைக்காமல் நம்முடைய அழைப்பையே தலைகீழாய் மாற செய்து விட்டோம். சில அழைப்புகள், சில ஐக்கியங்கள். என்ன ஐக்கியம் என்று கேட்டால் தேவ சாயலற்ற ஐக்கியம். தேவ சாயலற்ற ஐக்கியத்திலே இந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறார். அதில் ஆரம்பிக்கப்படுகிறது தான் சாதாரணமாய் போனதை போல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவன் புரட்டி பேசுகிறான். தேவன் இதை சொன்னதுண்டோ என்று கேட்கிறான். அதன் பிறகு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாய் வஞ்சிக்கப்படுகிறார். அதன் பிறகு புருஷனுக்கு கொடுக்கிறாள். புருஷனும் மனைவியுமாய் சேர்ந்து சாப்பிட்டு நிர்வாணியாய் போய்விடுகின்றனர். அந்த மகிமை எடுபட்டு போய்விடுகிறது. அத்தியலைகளை உடுத்தி கொண்டு மரத்துக்கு பின்னால் இருக்கிற மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், சில துர் உபதேசங்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், துர் உபதேசம் என்றால் தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர்களை நாட்டுகிறார். அப்பொழுது உங்கள் ஆவியும் ஆத்துமா சரீரம் எல்லாம் செழிக்க ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது. தேவ சாயலற்ற ஐக்கியம் ஒன்று காணப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதனுடைய அந்த செய்தியினுடைய சாராம்சம், அதனுடைய கேட்ட விளைவின் பலன் என்னவென்றால் இவர்கள் தேவ சமூகத்தை விட்டே துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது.
அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இந்த தம்பதிகள் தள்ளப்படுகிறார்கள். இவருடைய கையின் பிரயாசமே மாறி போகிறது. அதோடு கூட இவர்கள் போய் என்ன செய்கிறாங்க, விவசாயத்துறையை தெரிந்து கொண்டு இவர்கள் பயிர் செய்கிற தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் சரி. அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியவில்லை. அந்த ஏதேன் தோட்டம் என்பது தேவன் வந்து சந்திக்கிற இடமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமலாம் இருக்கிறது. நடுவில் இந்த துர் உபதேசமானது இவருடைய வாழ்க்கையே தலைக்கீழாய் மாற்றி போட்டு விடுகிறது. பாருங்கள், பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதம் போய்விடுகிறது. அதன் பிறகு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். என்னன்னு சொல்லவில்லை. பிள்ளை பெறுகிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதம் என்னாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். இது புது சிருஷ்டியினுடைய ஆசீர்வாதத்திலே ஒன்று, என்னாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, உங்களுடைய வட்டாரத்திலே சில தேவையில்லாத விருந்தாளிகள் வருவார்கள் என்றால் நீங்கள் கதவை அடைக்க வேண்டும் என்பது தான் சொல்லப்படுகிற காரியம். பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிறது. முதலில் ஆத்தும செழிக்க வேண்டும். ஆத்தும ரீதியான செழிப்பு இருந்தால்தான் உங்களுக்கு சரீர ரீதியான நன்மைகள் கிடைக்கும். இந்த துர் உபதேசம் தான் என்ன நடக்கிறது, இந்த பெண்மணியை கணவனும் அந்த குடும்பம் அப்படியே கைவிடப்படுகிறது போல காணப்படுகிறது. அதன் பிறகு இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக சாபம் மேல சாபம். பிள்ளை ஆண்டான். முதலிலே காணிக்கை செலுத்தினான் காயின். உலகத்துக்கே முதலிலே காணிக்கையை கொண்டு வந்த மனுஷன் காயின். ஆனால் முதல் கொலைகாலியாய் அவன் காணப்படுகிறான். சகோதரனை கொலை செய்து விடுகிறான். முதல் குற்றவாளி உலகத்திலே. இவன் தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இவன் குற்றவாளி தகப்பன். மகன் வந்து மாம்ச ரீதியே குற்றவாளி என்று ஆரம்பிக்கப்பட்டு தான் கொள்ளை எல்லாம் சரி. ரத்தம் பூமியிலே ஒரு நீதிமான ரத்தம் சிந்தப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே குடும்பத்திற்குள்ளே வருகிற ஆசீர்வாதங்கள் சில சமயங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிற ஜனங்கள் அநேகர் கடைசி நாட்டில் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் பரிசுத்தத்துக்கு குலைச்சல் வருகிறதோ, எப்பொழுது பிசாசுனுடைய கிரையை நீங்கள் பார்க்கிற பொழுது அவன் நிர்வாணப்படுத்துகிறதுலே கண்ணும் கருத்துமாக இருப்பான். ஆரோனுடைய ஆராதனை ஒன்று காணப்படுகிறது. யாத்திராம் புஸ்தகத்தில் எடுப்பீர்கள் என்றால் ஆரம்பத்திலே அவர்கள் எல்லாம் நகைலாம் கழட்டுகிறாங்க. பாருங்க, மோசேனுடைய அட்டவணையிலே வருகிறது. அவனும் நகை கழட்ட சொன்னால் இவரும் நகை கழட்ட சொல்லுகிறார். அவன் கொடுத்த மாதிரி இவன்கிட்ட கொடுக்கிறார்கள். கடைசியில் அது என்ன நடக்கிறது என்றால், வார்ப்பிக்கப்பட்ட ஒரு பொன் கன்றுக்குட்டி உருவாக்குவதற்கு அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அதை சுற்றி சுற்றி வந்து நடனம் ஆடுகிறார்கள். முதலில் வர்ஷிப், முதலில் ஆராதனைன்னு ஆரம்பித்தது. அதன் பிறகு சீடிங், அதான் விதைக்கிறது. அதன் பிறகு பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் டான்சிங், நடனம் ஆடுகிறாங்க. கடைசியில் பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, ஆரோன் எல்லாருடைய சரித்து மீது இருக்கிற வஸ்திரத்தை நிர்வாணப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனோட வாதம் வருகிறது. பலிகை பெருகும்படியாக அழைக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனம், தேவையில்லாத ஆராதனையில் பங்கு கொண்டபடியினால இந்த ஜனம் என்ன நடக்கிறது என்றால், இவர்களுக்கு சமுதாய மேன்மை மட்டுமல்ல, தேவனுடைய சமூக வாதம் வருகிறது. கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரங்களில் இந்த ஜனங்கள் எல்லாம் வாத புறப்பட்டோன்னு 24,000 பேர் செத்து மடிந்து விடுகிறாங்க. ஆரோன் தப்பிக்கப்படுகிறான். அது கர்த்தர் மீது வைத்த கிருபை. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு அப்படிப்பட்ட மரணம் சரீர பிரகாரம் நேரிடாமல் போனாலும் நம்முடைய பலிகை பெறுகிற ஆசீர்வாதத்தில் பல தடைகள் வந்துவிடும். நாம் பலிகை பெருக முடியாது. வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது. கையின் பிராசில் பிரச்சனைகள் வந்துவிடும். சாப்பிடுவதற்கு பிரச்சனை வந்துவிடும். இருப்பிடத்துக்கு பிரச்சனை வந்துவிடும். நமக்கென்று ஒரு பார்வன் எழுப்புகிறான். நமக்கென்று போகிற இடத்துலலாம் ஒரு கொடூரமான ஜனங்க வந்து விடுகிறாங்க. ஆனால் யோசேப்புக்கோ கர்த்தருடைய தயவு வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், தேவன் அவனோடு கூட இருக்கிறார். எங்கு போனாலும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறான். தேவன் தயவின் மீது தயவை வைத்து 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 அவனையும் காக்கிறார். அவன் பரிசுத்தையும் காக்கிறார். அவன் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள தேவ சமூகம் அவனை தொடருகிறது. பலிகை பெருகுவதற்கு முதலில் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவை. ஆவிக்குரிய தலைமைத்துவம் தேவை. தேவ சமூகம் இருந்தால்தான் உங்களால் பலிக்கு பெருக முடியும். சரீர பிரகாரமான அசையும் சொத்து, அசையா சொத்து உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. அது துர்மார்க்க வீட்டில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவன் வேதனை கூட்டான். விதைக்கிற இடத்தை பொறுத்து தான் நமக்கு அதை வைத்து நம்ம கணக்கு போட்டு விடலாம். இது எதில் போய் முடியும், இது எதிலே போய் நின்று கடைசி வரையில் இது காணப்பட போகிறது என்பதை நாம் அறிய முடியும். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த இரவு வெள்ளை உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகின்றார். இந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஏதேன் எதனால் இழக்கப்பட்டது? தேவசாயலற்ற ஒரு ஜீவன் வந்து பேசுகிறது. அது வஞ்சிக்கிற குணம் கொண்டது. அது கடைசியில்
இவர்களை சூறையாட நினைத்தது. இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து, இவர்கள் தேவ சமூகத்தை இழந்து, மற்ற எல்லா அதனோடு கூட இருக்கிற காரியங்களை இழந்து போகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, குடும்பத்திற்குள்ளே, அதாவது இப்பொழுது பாருங்கள், தேவ சமூகத்திலே வருகிற போராட்டம் குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிறது. குடும்பத்துக்குள்ளே என்ன காணப்படுகிறது என்று கேட்டால், எப்பொழுது ஆகார் மறுமனையாட்டியாய் ஆபிரகாமுடைய வீட்டிலே 16வது வசனம் ஆதி புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் வாசித்தார். எப்பொழுது அவள் மறுமனையாட்டியாய் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறாளோ அப்பொழுதே அந்த வீட்டிற்குள்ளே போராட்டம் ஆரம்பிக்கிறது. சமாதானமாய் போய்க்கிருந்த குடும்பம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கு. என்ன போராட்டம்? சக்கலத்தி சண்டை. இவள் அற்பமாய் எண்ணப்படுகிறா சாராள். ஏன்? வேலைக்காரியாக இருந்த பொழுது அவள் ரொம்ப நல்லவளாக இருந்தாள். அவளுக்கு இப்பொழுது மறுமனையாட்டின அந்தஸ்து வருகிறது. அவள் மிகவும் அற்பமாய் பார்க்கிறாள். நாச்சியார் தன்னுடைய அதிகாரத்தை அமலுக்கு கொண்டு வருகிறார். வீட்டுக்குள்ளே 2 பெண்மணிகள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்மணிக்கும் ஒரே ஸ்தானம் வந்து விடுகிறது. சாராளுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அதே அதிகாரத்தை மறுமனையாட்டிக்கு வந்து விடுது. காரணம் என்ன? கருத்தரிக்கிறாள், பெற்று எடுத்து விடுகிறாள். தேவையில்லாத உறவு தான் இது. தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் ஏற்ற காலத்தில் கனியை தருவேன், கர்ப்பத்தின் கனியை தருவேன்னு. நம்முடைய மன அங்கலாய்க்கிறது, ஏதாவது ஒன்று செய்து அந்த அந்த அவமானத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இப்போ இது என்ன செய்கிறது? ஆபிரகாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த பெண்மணி எடுக்கிறது தான் தீர்மானம். அதுக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஆபிரகாம் தள்ளப்படுகிறான். கடைசியிலே பார்த்தால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், செய்யப்பட்ட மாம்சத்தின் தீர்மானத்துக்கு ஏற்றபடி ஒரு கனவீனம் வருகிறது. பாருங்கள், நினைக்கிற பொழுது அந்த பெண்மணி உள்ளே வருகிறாள். 10வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் அந்த பெண்மணி காணிக்கையாக வருகிறாள். பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து ஆதி புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் சாராள் கொண்டு செல்லப்படுகிறாள். அப்பொழுது காணிக்கையாக வருகிறாள். அது தீட்டாய் இல்லை. ஆனால் அவள் மறுமனையாட்டியாய் மாற பண்ணுகிற பொழுது பாருங்க, 14 ஆண்டுகள் ஆகிறது அந்த துஷ்ட சவகாசத்தை நிர்மூலப்படுத்த. இஸ்மாயில் பிறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சா? அது பிறகு இஸ்மாயிலுக்கு 13 வயது ஆகிற பொழுது தான் அவன் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் அந்த குடும்பத்தை விட்டு. ஏனென்றால் இவன் அற்பமாக எண்ணுகிறா. பிள்ளையாண்டானாகிய இஸ்மாவேல் அவனை பரிகசிக்கிறான், வாக்குத்தத்தத்தின் வித்தாகிய ஈசாக்க. இதை துரத்தி அனுப்புவதற்கோ அல்லது அந்த விஷயத்தில் நம்ம விடுதலை பெறுவதற்கு எடுக்கப்படுகிற தீர்மானம், மாம்சரீதியாக எடுக்கப்படுகிற சில முடிவுகளுக்கு நாம் கடந்து செல்கிற பாதை என்னவென்று கேட்டால் சில வருடங்கள் நம்முடைய கிரயமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். தட்ஸ் அ பெனால்ட்டி ஃபார் அஸ். கொஞ்சம் ஆண்டுகள், உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியான ஒரு ஆண்டுகள் 14 ஆண்டுகள் ஆகிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். ஆனால் கொஞ்சத்தில் அந்த ஜனத்தை அனுப்ப முடியவில்லை. பார்ப்பதற்கு அது வேலைக்காரியாக உள்ளே வந்தது. எவ்வளோ அற்பமாக நம்ம பார்க்க முடியுமோ பார்க்கலாம், அதல்ல விஷயம். நீங்கள் கீழ்ப்படியாமே என்று வருகிற பொழுது அற்பமாய் காணப்பட்டது அலங்கோலமாய் காணப்பட்டு, அதனிடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு, அதன் பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தர் அதற்கு இறங்குவதற்கும், தேவன் உங்களை நடத்தி புடமிட்டு உங்களை வழிக்கு கொண்டு வருவதற்கும் சில ஆண்டுகள் ஆகும். அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, ஏன் ஆண்டவரே? நீங்கள் ஆனால் கடந்த காலத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்த காரியத்துக்கெல்லாம் ஒரு கிரயத்தை செலுத்தி கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் காலங்கள், சில ஆண்டுகள் வரும். இது ஆதியாம புஸ்தகத்திலிருந்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய காலத்தில் 432 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது விடுதலை காண இஸ்ரவேல் புத்திரர்கள். யோசேப்பை அறியாத ராஜா வருகிற பொழுது 432 ஆண்டுகள் அந்த சந்ததியாய் அடிமையாக காணப்படுகிறார்கள். நடுவில் அடிமைத்தனம் என்றாலே என்னென்று தெரியாது. தகப்பன் செய்தான், அதுக்கு பாட்டன் செய்தான், முப்பாட்டன் செய்தான், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. நம்ம தாத்தா வரைக்கும் தெரியும், தாத்தாவுக்கு மேலே இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் ஆனால் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது நமக்கு. நாம் நினைத்து கொண்டிருக்கணும் இந்த வேலை தான் நமக்கு நியமிக்கப்பட்ட வேலை என்று. இல்லை, கர்த்தர் வேறு விதமாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். இந்த வேலை எல்லாம் நடுவிலே வந்த சாபகரமான கட்டத்தினுடைய காரியங்கள். அதன் பிறகு அந்த சாபத்தை கர்த்தர் உடைக்கிறார், புதிய தலைமைத்துவத்தை கர்த்தர் இணைக்கிறார், புதிய பாதையை கர்த்தர் திறக்கிறார். அப்பொழுது கரம் சேருக்கும் சகதிக்கும் தூரமாக இந்த கரம் காணப்படுகிறது. இந்த கரம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் வானத்துக்கு நேரே உயர்த்தி கர்த்தரை துதிக்கிறதும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதுக்காக இந்த கரம் உயர்த்தப்படுகிறது. எகிப்தோடு இந்த சேரு, அந்த உலையான சேரு முடிகிறது. இந்த இடத்திலும் அப்படித்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய நாட்களிலே அவர்கள் அந்த குடும்பத்தை விட்டு அவளை அனுப்புவதற்கு 14 ஆண்டுகள் ஆகிறது. சிறைவாசம் போல இருக்கிறது. முற்றிலும் நான் சொல்லுகிறேன், ஈசாக்கு கர்த்தரிக்கிறாள், பெற்றெடுக்கிறா. ஆனாலும் ஆகார் அசைக்கப்பட முடியவில்லை. ஆகார் அசைக்கப்பட்டு பிள்ளைதை சேர்க்க பொழுதே துரத்தி அடிக்கப்படுகிறா.
வழியிலே தேவதூதன் பார்த்தேன்னா சொல்லுகிறான், நீ போய் அவன் நாச்சியார் கிடத்தி கீழே அடங்கியிரு, இன்னும் நேரம் வரவில்லை, காலம் வரவில்லை. பிள்ளை பெற்றெடுக்கிறா, அனுப்ப முடியலை. பிள்ளை வளர்கிறது, அனுப்ப முடியவில்லை. இவளுக்கு கருத்தரிக்கப்படுகிறது, இவள் பிள்ளை பெற்றெடுக்கிறார். அப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தின் வித்தை, இந்த மாம்சத்தின் வித்து பரிகசிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எழுந்தருளி சொல்லுகிறார், உன் மனைவியாகிய ஆபிரகாமே உன் மனைவியாகிய சாரால் சொன்னதை கேள், வேலைக்காரியும் அவர் பிள்ளையை அனுப்பிவிட தாமதியாதே. உடனே துருத்தியில் தண்ணீரை ஊற்றி கொடுத்து அனுப்பிவிடுகிறான். தேவையில்லாத உறவு தானே இது. ஆபிரகாம் ஆசைப்படல, ஆனால் அவதிப்படுறது ஆபிரகாமன் தான். தம்பதிகளில் 2 பேர் யாராவது ஒருவர் எடுக்கிற தீர்மானம், தனித்து எடுக்கிற தீர்மானம், குடும்பமே சேர்ந்து கண்ணீர் வடிக்க வேண்டியதாக, குடும்பமே கடந்து செல்ல வேண்டிய பாதை கடினமான பாதையாக இருக்கும். அதுதான் குடும்பம், அதுதான் தீர்மானத்தினுடைய பலனும் கூட. ஜபத்துக்கு குறைச்சலா, தேவ தரிசனத்துக்கு குறைச்சலா, தேவன் வந்து போகிறவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் எப்படி இவ்வளோ பிரச்சனை என்றால் அவசரம். பெண் என்ற ஆண் என்று நான் வேதம் பிரித்து பேசவில்லை, மனுஷர்கள் உடைய பலவீனத்தை நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது என்னன்னா, பலிக்கு பெருகு தான் தேவ சித்தம். ஆனாலுக்கு தடையாய் வருகிறது என்ன? இவைகள் எல்லாம் தடையாய் காணப்படுகிறது. நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய தீர்மானம். தேவன் பாருங்கள், அது சோதனைக்கு என்று அந்த இஸ்மவேல் பிறக்கிறான். ஆபிரகாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், சகோதரர்களுக்கெல்லாம் முள்ளாய் இருப்பான் என்று அதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, ஆனாலும் அவனை பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற செய்கிறான் சோதனைக்கென்றே. ஏன்? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. அதுதான் இயேசு கிறிஸ்து நாட்டில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இவ்வளோ பெரிய சாபத்தின் மீது சாபங்கள் கொண்டு வருது. ஆதாம் நாட்டிலிருந்து சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாட்டிலே கர்த்தர் கீழ்ப்படிந்து அதை ஆசீர்வாதமாய் நமக்கு கர்த்தர் மாற செய்கின்றார். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நம்மை பூரணத்துக்குள்ளே நடத்துகிற தேவ சமூகத்துள்ளே கொண்டு வருகிற. ஆதாம் இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முதல் கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் அதை சுதந்திரவாளிகளை காணப்படுகிறோம் என்று கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த நல்ல தேவன் சிந்தின ரத்தம் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறதாக, சுத்திகரிக்கிறதாய் காணப்பட வேண்டும். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் என்று சொல்வதனால் மட்டுமல்ல, அந்த ரத்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஐயா, என் வாழ்க்கை என் தீர்மானம் அல்ல, என் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் இருக்கப்பொழுது உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய சித்தம் தான் ஆக கடவுள். நீங்கள் விரும்பி ஜெபிக்கிறது சில சமயம் பதில் கொடுக்காமல் போனாலும் சரி, நீங்கள் உபவாசத்தை கேட்டும் சில காரியங்கள் கேட்டுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை கர்த்தர் ஏற்கனவே திறந்து விட்டார். எந்த கதவுக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்த அந்த கதவை கர்த்தர் திறந்து விட்டார். மூடப்பட்ட கதவுகளை குறித்து வருத்தம் வேண்டாம். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க நீ காணப்போகின்றாய். ஏனென்றால் தேவன் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். இதே ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், அபிமெலேக்குடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், வேறொருத்தன் பெஞ்சாதியை உள்ளே கொண்டு வந்து விடுகிறான் அபிமெலேக்கு. அதான் ஆபிரகாம். சாரால் என்று காலடி எடுத்து வைத்தாலும் அந்த அரண்மனையிலே ஒரு மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. வேதம் சொல்லுது, பலிக்கு பெருகுமனின் ஆசீர்வாதம். யாரானா இருக்கட்டும், கர்த்தரோ அந்த கர்ப்பத்தை அடைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாதியினுடைய ஒரு பகுதி தான் அந்த கர்ப்பத்தின் விடுதல், மலட்டுத்தன்மை காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அந்த மலட்டுத்தன்மை? ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை கொண்டு வந்து தனக்கு மனைவி ஆக்கி கொள்ள நினைக்கிறான். அவன் தெரிந்து செய்தானோ தெரியாமல் செய்தானோ அது விஷயம் வேற. ஆனால் ஒருவனுடைய மனைவி தகாத உறவுகள் நம்முடைய பாளையத்தில் இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கேடு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதனால தான் சில சமயத்தில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டே போகும். தேவையில்லாத திருமணத்தில் தலையிடுகிறது, தேவையில்லாத தம்பதிகளை கொண்டு வந்து வீட்டில் தஞ்சம் கொடுக்கிறது, சில முன்ன நின்று காதல் திருமணங்களை செய்து வைக்கிறது. அந்த சாபங்கள் உங்கள் வீட்டை பின் தொடர்ந்து கொண்டு வர்றோம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசுக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? வேதத்தின் காலையும் மாலையுமாக இரவும் பகலுமாக நீங்கள் வேதத்தை தியானிக்கிற ஜனங்களாக இருக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் செழிப்பான ஒரு மரமாய், கனி தருகிற மரமாய் காணப்படுவீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். பலிகி பெறுகிறது என்று சொன்னால் பிள்ளை குட்டிகள் பெற்றெடுக்கிறது மட்டுமல்ல, எப்பொழுது பெற்ற ஸ்திரீ உங்களுடைய கூடாரத்துக்கு வரும். ஏன்னா அவன் அதிகாரம் படைத்தவன், பதவி படைத்தவன், பணம் படைத்தவன், அவனத்தில் எல்லாம் இருக்கிறது. அவன் சொல்லுகிறது தான் தேசமே கேட்கும். இந்த இடத்துல பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதினுடைய வீட்டில் எப்பொழுது பத்சேபால் வருகிறாளோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு ஆறுதலாய் வந்த வார்த்தை,
அவனுக்கு நியாய தீர்ப்பாய் வருகிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 11வது சொல்லுகிறது, இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன் மேல் எழும்ப பண்ணி உன் சத்துருக்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரிய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இவங்களுக்கு தெரியாததல்ல, இந்த நாத்தான் தீர்க்கதரிசி, தாவீது அரசன், பத்சேபாள் உரியாவினுடைய மனைவி, தனக்கு மனைவி ஆக்கி கொள்ளுகிறான். இந்த உரியா கொலை செய்யப்படுகிறான். தாவீதினுடைய அரசியல் தந்திரத்தில் இவன் கொலை செய்யப்படுகிறான். ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்ததை போல அந்த துக்க நாட்கள் பிடித்தது இவன் அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். அதன் பிறகு பாருங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. உன் வாசல் படிகளே பட்டயம் வந்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இத்தகைய அசுசிக்குள்ளே போக முடியாது என்றாலும் சொல்ல முடியாது. போகாது இருப்பது தான் தேவ பக்தி. எதை செய்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், பின்னாலே பலன் வந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், நாம் எவ்வளோ தான் பாசாங்கு செய்தாலும், எவ்வளோ தான் நாம் வேஷம் தரித்தவர்களை போல காணப்பட்டாலும், நீங்கள் யார் என்பது கர்த்தர் அறிவார். புதிதாக ஒரு தம்பதிகளை போலவே ஒரு இடத்துல காணப்படலாம். ஆனால் இந்த இடத்துல தாவீதுனுடைய வாழ்க்கை நல்ல சுகமாய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை. யுத்தம் வருகிறது, அது சகஜம். கோலியாத்தை அவன் போய் வென்றது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பின் வாசல், அது வெற்றியின் வாசல் திறக்கப்பட்டது. அதனால தாவீதுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி வந்ததை தவிர இந்த யுத்தத்தினாலே அவனுக்கு ஒரு அவமானம் வரவில்லை. ஆனால் இந்த பெண்மணியினால அவமானத்தின் மீது அவமானம் வருகிறது. வயது வித்தியாசம் மட்டுமில்லை, குடும்பத்தின் மீது தேவனுடைய சாபம் இருக்குது. உன் வீட்டின் மீது பொல்லாப்பை நான் எழும்ப பண்ணி, வேதம் சொல்ல 91 சங்கீதத்தில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தரே உனக்கு தாபரமாய் கொண்டாள். ஆனால் இங்கே பாருங்க, அபிஷேகம் வருகிறது, கோலியாத் வீழ்த்தப்படுகிறான், அபிஷேகம் இன்னும் உயர்த்தப்படுகிறது, யூதேயா வரைக்கும் ஆளுகிறான். இன்னொரு விஷயம், அபிஷேகம் பண்ணப்படுகிறான், சகல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் காணப்படுகிறான். 3 அபிஷேகம் தாவீதுக்கு. முதல் அபிஷேகம் கோலியாத்தை வெல்வதற்கு, அப்புறம் யூதேயா ஆள்வதற்கு, அப்புறம் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாய் மாறுகிறான். சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. தாவீது என்று கேட்டாலே ஜனங்கள் வந்து தங்களுடைய எல்லைகளை ஒப்புவித்து போய்விடுகிறாங்க. அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் பல தேசங்கள் கடந்து செல்கிறது. ஆனாலும் சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான், அது பெரிய காரியம் அல்ல. ஆனால் நடுவில் இந்த பத்சேபாள் வருகிறா பாருங்க. வாழ்க்கையிலே பலிகி பெருகி வர வர விசுவாசியை தெரிந்து கொள்ளுங்க. அவங்க தசமாம் காணிக்கையெல்லாம் செலுத்த முடியாத காலம் ஒன்று இருந்தது. அதன் பிறகு அதை செலுத்தும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கிறது. சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு பந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அதன் பிறகு தாவீது எங்கேயோ உயர்த்தப்படுகிறான். தன்னை தாழ்த்தி 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 சங்கீதங்களை பாடி பாடி பரிசுத்தமாக இருந்து உயர்த்தப்படுகிறான். வளர 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 இந்த புறம் அந்த புறத்திலே ஜனங்கள் சேர ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஆத்துமாக்களை சேர்க்கிறான் என்று பார்த்தால் அப்படி இல்லை. இது அந்த புறத்திலே அழகிகளும் சேர்க்கப்படுகிறாங்க, மறுமனையாட்டிகளும் உண்டாக்கப்படுகிறாங்க. ஏன்? வாழ்க்கை நல்லா போனால் சில ஜனங்களுக்கு பிடிக்காது. ஈசாக்கு ஒரே மனைவி உடையனான் தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இல்லாமலே அவனுடைய ஓட்டம் முடிந்தது. இது பல மனைவிகளை உடைய நான் காணப்படுகிறான். ஒவ்வொரு பிள்ளையாலே ஒவ்வொரு சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் ஏன் கட்டுக்கடங்காத கிடர்களை போல் இருக்கிறாங்க, ஏன் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்று உங்களோடு கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஏன் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பாருங்கள். உபவாச கூடுகளில் கலந்து கொண்டு உபவாசித்து கர்த்தரை கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தையை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து போடுவேன். வேதம் சொல்லுகிறது, விபச்சாரத்துக்கு கர்த்தர் தாமே எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். விபச்சாரையும் வேசிக்கலரையும் கர்த்தர் நியாய்ந்து இருக்கிறார். விவாகம் கொஞ்சம் பரிசுத்தமெல்லாம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். திருமண உடன்படிக்கை ஒரு மனுஷன் அசட்டை பண்ணுகிற பொழுது எப்பயான திருமணம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. தேவ சமூகத்திலான திருமணம், தேவ சமூகத்தில் எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், மனம் திரும்பி எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம், எடுக்கிற திருவிருந்து, இதெல்லாம் 3ம் தெய்வத்துக்குரிய பயபக்திக்குரிய கோணங்களாய் இது காணப்படுது. திருவிருந்திலே ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைய இருக்கிறான். அந்த திருவிருந்தின் மூலம் பிழைக்கப்படுகிறது ஆத்துமா. ஞானஸ்தானம் மூலம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. திருமணத்தில் கர்த்தர் இணைக்கின்றார். தேவ சமூகத்தில் இணைக்கப்படுகிறீர்கள். இதெல்லாம் திருவிருந்து காலகட்டத்திலே நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகள்லாம் பாலிய வயதிலே இதெல்லாம் சரி கட்ட வேண்டும்.
இந்த வயோதிகம் ஆன பிறகு பாருங்கள், சில பேருக்கு வயசு திரும்புகிறது. ஏன்? எல்லாம் ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறது. என்ன ஆகாரத்துக்கு பிரச்சனை, இருப்பிடத்துக்கு பிரச்சனை, உடுக்கிற உடைக்கு பிரச்சனை. இப்பொழுது ஒரு அபிஷேகம் வருகிறது. அபிஷேகம் ராஜாவுக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. சரி, இவன் ராஜாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். அதன் பிறகு ராஜாவுக்கு மருமகனாக மாறுகிறான். அதன் பிறகு 1000 பேருக்கு அதிபதியாக மாறுகிறான். அதன் பிறகு சிங்காசனம் வந்து சகல ஜனத்துக்கு ராஜாவாய் பிரகடனப்படுத்தப்படுகிறான். அதன் பிறகு பத்சேபாளுக்கு ஒரு அருமையான புருஷனாக மாறிவிடுகிறான். மற்ற பெண்களை இவர் கவர்ந்து கொண்டு வந்ததை போல அல்ல, இது கொலை செய்து கொண்டு வரப்பட்டது. ரத்தம், ஒரு நீதிமானுடைய ரத்தம். அவனுக்கு கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிற பரலோகத்தில் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த பரிசுத்தமான மனுஷன் கடந்து சென்ற பாதையை பாருங்க. அதன் பிறகு ஓட்டமாய் ஓடுகிறான். பிள்ளைகள் இவனை நொந்து கொள்ளும்படியாக, ஏன் தான் இந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேனோ, ஏன் தான் இந்த பிள்ளைகள் பூமியில் இருக்கிறதோ, நான் எவ்வளோ ஜபிக்கிறேன், எவ்வளோ உபாசிக்க, ஒன்று நடக்க இல்லையா, நீ செய்தது தவறு, வேறு ஒரு மனைவியை கொண்டு வந்து வைத்திருக்கிறா வீட்டில், அது பொல்லாப்பூன்னு வீட்டில் எழும்பி இருக்கிறது, பாலியத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இப்படி செய்கிற ஜனங்களுக்கு உடந்தையாக ஒத்தாசை இருக்கிற அந்த அபிமெலேக்கினுடைய வீட்டாருக்கு எல்லாம் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வீடு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும், வீடு எப்படி செழிப்பாக இருக்கிறது, வீடு எப்படி கடன் இல்லாமல் இருக்கிறது, வீடு எப்படி நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது. 2 பாகம் பார்த்தது. 3வது பாகம் நாளிலே கர்த்தங்களோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் பலிகி பெருகி ஆசீர்வாதம் பெற்று பெருகவே பெருக பண்ணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகவே. பெருக்கம் வருகிற போது இந்த இப்படிப்பட்ட பத்சேபாள்கள் வரதான் செய்வாங்க. அதில் சாதாரண ஒரு சிப்பாயினுடைய மனைவி, ஒரு மெய் பாதுகாப்பலுடைய மனைவி, அவனுடைய ராஜ்யபாரத்தின் கீழ் இருக்கிற அரசாங்க அதிகாரினுடைய மனைவி, அவ்வளோதான். அரசாங்கமே தாவீதாய்த்த. உங்களை கர்த்தர் உயர்த்த 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 உங்கள் பரிசுத்தம் உயர்த்தப்படுகிறதா? கர்த்தர் உங்களை உயர்த்த 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 உங்கள் விசுவாசம் கூடுதலாக உயர்த்தப்படுகிறதா? விசுவாசிக்கலாம். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்கிறது என்று வேதம் சொல்லுங்க. நான் சொல்ல பரிசுத்தத்தில் இந்த தவறு, இது தள்ளி வைக்கப்பட்ட கல், இது கர்த்தரால் விளக்கப்பட்ட கல். நான் சொல்ல இந்த பாவங்கள் எல்லாம் விளக்கப்பட்ட பாவத்துக்கு உங்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து கர்த்தரை அழைத்து கொண்டு வந்தாரா, அந்த பழைய பாவத்திற்கும் இப்போது நான் நிகழ்காலத்திற்கு ஆகிய புதிய சிருஷ்டியுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சறுக்குதல் சமீபத்திருக்கிறது. நல்ல விளையாட்டு இல்லை இது. புறஜாதிகளுக்கு இதெல்லாம் ஒருவேளை அது தலைவாசலாக இருக்கும். இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து அவனை கர்த்தர் மீட்டு எடுத்து உள்ளே கொண்டு வருகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நாளைக்கு உங்கள் வீட்டில் அசுத்தம் நடக்கிறதுன்றது தெரியாது உங்களுக்கு. தாவீதுக்கு தெரியவில்லை, பிள்ளைகளுடைய அசுசி தெரியவில்லை. ஆனால் நான் தான் சொல்லுகிறோம், பிள்ளைகள் இதே காரியத்தை வெளிச்சத்தில் நடக்கும். நீ மறைவாத செய்திருக்கிறது வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தேவன் நம் தேவன். மனம் திரும்பி இன்று அதிலிருந்து வெளியே வந்தே ஆக வேண்டும். நாளையல்ல, இன்றே மனம் திரும்ப வேண்டும். ஊடகத்தின் வழியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறாய்? சீக்கிரமாய் வா. இது குடும்பத்தில் வருகிற பிரச்சனை மட்டுமல்ல, வருகை சமீபித்து இருக்கிறது. இந்த மனுஷன் அழுகிறான், புலம்புகிறான். அந்த பாவ நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும். உரியா கடைசி வரைக்கும் அந்த சேனைகளோடு கூட யுத்தங்களோடு கூட யுத்தத்திலே இருக்க வேண்டியதுதான் அவனுடைய வாஞ்சை. வீட்டில் இருக்கிற மனைவியை குறித்து அவன் கண்டு கொள்ளவில்லை. மனைவி தாவீது இடத்துல தீட்டுப்பட்டாள் என்று அறியவில்லை. இவன் கபடஸ்தனாய் அவன் வீட்டுக்கு போய் அவளோடு கூட இருக்கிற பொழுது அந்த குழந்தை, உருவாக்கப்பட்ட குழந்தை இவனதாக ஆகிவிடும் அல்லவா, அதற்காக தான் வீட்டுக்கு அனுப்புகிறான். இவ்வளோ ஒரு உண்மை மறைப்ப எவ்வளவு பொய்யனாய் மாறி 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 கடைசியில் பொல்லாத மனுஷன். இந்த அபிஷேகத்துக்கும் இவன் தேவனுக்குள் இருந்த வாழ்க்கைக்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற சரிதைக்கும் வித்தியாசம் பெரிய இடைவெளி இருக்கும். தாவீதா இது, நம்ம தாவீதா இது, கோலியாத்தை வென்று இஸ்ரவேலை ரட்சித்த தாவீதா இது என்பதை போல் இருக்கும். ஒரே ஒரு ஒத்த பெண்ணுக்காக இவ்வளோ பண்ணுகிறான். ஒரே ஒரு பெண், அந்த ஒத்த பெண்ணுக்காக இந்த கபடு நாடகம் நடக்கிறது. வேஷதாரியாய் மாறிவிடுகிறான். சாதாரண இந்த மெய்காவலனை கூட்டு வந்து அரசாங்க, அதாவது தன்னுடைய ராஜரீக உணவை கொடுக்கிறான், மதுபானத்தை ஊற்றி கொடுக்கிறான். என்னென்னலாம் செய்ய முடிகிறதோ அவனை மற்றவனை போதையாக்குறது, மற்றவனுக்கு விருந்து கொடுக்கிறது, அவனை எப்படியெல்லாம் நயம் பண்ண முடியுமோ பண்ணுகிறான். அவன் ஒத்து வரவில்லை, அவன் கொஞ்சம் அறிவியலை பின்தங்கினேன், அதெல்லாம் வேறு. கடைசியில் பார்த்தான், சொன்னால் கேட்பதில்லை, இவனை விட்டா பிரச்சனைன்னு சொல்லி அவனை தீர்த்து கட்டி விடுகிறான். அது பிறகு தன்னுடைய துக்க நாட்களாம் முடிந்தவுடனே இவனுக்கு மறுமணி அட்டையை மாறிவிடுகிறான்.
ஆனால் தாவீது தான் பத்சேபாளுக்கும் உரியாவுக்கும் திருமணம் செய்து வைத்த ஒரு தலைவர். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதற்காக பத்சேபாளுடைய தாத்தாவாகிய அகிதோபேலும் பத்சேபாளுடைய தகப்பனும் பத்சேபாலுக்கு வரவேண்டிய புருஷனும் மெய்காப்பலனா இவனை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இச்சை எதையுமே நினைக்கவில்லை, மாம்ச இச்சை எதையுமே யோசிக்கவில்லை. நேரே போனான், கண்டான், கொன்றான், வென்றான் என்பதை போல வந்து வாழ்க்கையில் ஒரு ஓட்டம் ஆரம்பிக்கிறது. தேடி கொள்ளுகிற உறவு, விரும்பி நேசிக்கிற உறவு நஞ்சாய் மாறிவிடும். வாழ்க்கையிலே மறுபடியும் அது உங்களை விட்டு கடைசி வரைக்கும் பத்சேபால் போவே இல்லை. பத்சேபாலுக்கு இவனுக்கும் பிறந்த பிள்ளையை கர்த்தர் கேவலமாக அடித்தார், செத்து போயிட்டு. அடுத்த பிள்ளை தான் சாலமோன். கர்த்தர் அதை கிருபையினாலே ரட்சித்து அது ராஜாவாய் மாற செய்கிறார். ஆனால் செய்த காரியம் என்ன? விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்ட உடனே தெளிந்த புத்தியோடு வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஏதாவது சிலுமிசம் இருக்கும் என்றால் ஒரு நாள் ஆசை, ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி பல ஆண்டுகள் நீங்கள் அதுக்கு கிரயத்தை செலுத்தபடி போய்கொண்டிருப்பீர்கள். அது 10 ஆண்டு 14 ஆண்டு. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 14 ஆண்டு ஆச்சு அந்த பெண்மணி அனுப்புவதற்கு. இது போகவே முடியல, அனுப்பவே முடியல. எல்லாரையும் வீழ்த்தலாம், எல்லாரையும் வெட்டலாம், குத்தலாம். பெரிய போர் வீரன், உட்கார்ந்த இடத்துலேருந்து யுத்தங்களை செய்து முடிக்கிற மனுஷன் தாவீது. ஒரே ஒன்று தான் இறங்கி வேலை செஞ்சது யார்? கோலியாத்தை வென்றது தான். அந்த ஒரு வெற்றியை பல வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தது காலடியில். அப்படிப்பட்ட கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தில் அவ்வளோ ஞானம், போர் ஞானம், அரசியல் ஞானம், காரிய சமர்த்தன் எல்லாம் சரி. கடைசியில் ஒரு பெண்மணி அனுப்பணும்னு அவன் நினைக்கல, தன்னோடு இருக்கணும் தான் நினைத்தான். சிலதெல்லாம் அனுப்பணும்னு நினச்சாலும் போவாது, தன்னை விட்டு போவாது. இவனு சிலதெல்லாம் விழுங்கி போட்டுரும். சில உறவுகள்லாம் அப்படி தான். வாலிபர்கள், கன்னிகைகள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார், வேலையை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், தொழில்நுட்ப படிப்பை கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கை நிறைய சம்பாத்தியம், லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வரப்போகிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட அசுசியான காரியங்கள் உலக சிநேகத்தில் வந்து விடும். எவன் பண்ணியாதும் இல்லையா, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், நான் ஒரு ஆணை விரும்புகிறேன். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய தேவதனுடைய அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் பிள்ளை ஆசைப்படுறான், பிள்ளை விரும்புகிறது என்று பெற்றோர் கான்சாடையாக இருந்த திருமணம் செய்வீர்கள் என்று சொன்னால், மகன் விரும்புகிறான், இல்லை இதற்கு நீங்கள் ஒத்து போவீர்கள்னு சொன்னால் பின்னாட்களில் பிள்ளையினுடைய வாழ்க்கை நிர்பந்தமாகிவிடும். உன்னுடைய வாழ்க்கை நியாய தீர்ப்புக்கு எதுவாய் காணப்படும். வாழ்க்கை முழுவதும் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துவிடும். திருமணத்திலே சமாதானம் இல்லை, பிள்ளை பேரிலே சமாதானம் இல்லை, பிள்ளை வளர்ப்பிலே சமாதானம் இல்லை. சரி, அது எப்படி தான் நிவர்த்தி செய்து வெளியே வருகிறது? கொஞ்சத்துக்கும் இந்த சத்தியத்துக்கு கட்டுப்படா ஜனங்க. விசுவாசிக்கிறவன் சிலுவையை பார்த்து தொட்டு கும்புறவன் இருக்கான். இயேசுவை என்னை காப்பாற்றுன்னு சொல்லுகிறவன் இருக்கான். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழக்கக்கூடாது என்பதற்கு நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ சபை விசுவாசி, வருகைக்கு ஆயத்தமாக்கப்படும்படியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். இங்கே எதாச்சும் வரவில்லை. கர்த்தர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர்களை அடித்திருக்கிறார், தன் சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்து இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளுக்காக நீங்கள் பட்சமாய் நின்று தேவனை இழந்து விடாது இருங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் திரும்பி வராது, நேற்றைய நாள் திரும்பி வராது. ஒருவேளை பெற்றோர்கள் எப்படியாவது பிள்ளைகளுக்கு ஒப்புதல் தெரிவித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு தீர்க்க தரிசன செய்தியாக வந்து இறங்குகிறது. உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு சொல்ல இதெல்லாம் ஒத்து வராது, நம்முடைய பரிசுத்தத்துக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்பட்டு வராது. பாவத்திற்கு வல்லமை கொஞ்சம்தான், பரிசுத்துக்கு வல்லமை அதிகம். மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே ஒப்புரவாக்கி கர்த்தருக்காக நில்லுங்க. பட்டயத்தை எடுத்து வீசுகிற ஆபிரகாம், அந்த பிள்ளை கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. பட்டயம் என்ன? வேதம். நீ வேதத்தை கையில் பிடிக்கிற வேதத்தை வாயில் உரைத்து சொல், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஒத்து வருகிறதில்லை, எனக்கு சம்மதம் தெரிவிக்கிறதில்லை, வேதத்துக்கு புறம்பே போகிறேன், நான் இருக்கிறேன், விபச்சார காரியம் வேசி கல்லறையும் கர்த்தர் நியாய்ந்து இருக்கிறார், விவாகம் மஞ்சள் யாவருக்கும் பரிசுத்தமாக இருக்கிறது என்று நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தருக்காக நின்று இருக்கிறீர்களா? மூல காரியங்க சொல்கிறேன், நீங்கள் நின்று காட்ட வேண்டும். கர்த்தருடைய அன்பு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, எவ்வளோ அன்பு நீங்கள் கர்த்தரிடத்தில் வைத்திருக்க என்பது இதுதான் தெரியும். பிள்ளைக்கு நீங்கள் பிள்ளை பக்கம் போகிறீர்களா? உங்கள் இஷ்டம். கர்த்தரிடத்தில் இருக்கிறீர்களா? தேவ சமூகம். நாளை அதே பிள்ளை தூசித்து போய்விடும். அந்த பிள்ளை கடைசியில் உங்களை கனவீடப்படுத்தும், வீட்டின் மீது பொல்லாப்பு எழும்படியான காரியத்தை செய்யும்.
கொண்டு வருகிறதோ புறஜாதி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாட்டையும் கழுதையும் வைத்து உழாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அது மாடாய் இருக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதமையான வாலிபன் ஒருவன் போகிறான், இரவிலே புருஷன் இல்லாத ஒரு பெண்மணியோடு கூட உடலுறவு கொள்ள போகிறான். அவள் அழைக்கிறாள். சந்து முன்னகத்திலே போகிறார்கள், இரா முழுவதும் பேசுகிறார்கள். தன் மதுர வாக்கினால் இணங்க பண்ணுகிறாள் என்று வாசிக்கிறோம். கடைசியிலே ஈரலை பிளந்தது. மாடு அடிக்கப்படுகிறதை போல, தான் அடிக்கப்பட உணராது இருக்கிறதை போல, ஒரு பறவை வேடனுடைய கண்ணியில் சிக்கினதை போல இந்த வாலிபன் போகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. வேடனுடைய கண்ணிக்கு விலைக்கு வாழ்கிறாயா? இதெல்லாம் ஒரு கண்ணி. இதை திருமணமாகிறதான் விரும்புகிறான் என்பதெல்லாம் இல்லை. கர்த்தர் உன்னை அபிஷேகத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உனக்கு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பரிசுத்தத்தினால தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, பிள்ளை விரும்பிட்டான் என்ன செய்கிறது, பெண் விரும்பிட்டான் என்ன செய்கிறது, அது வேண்டாம். கர்த்தருக்காக நில்லுங்க. முடியலன்னா இதுக்கெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். பாவம் வேறு அறுக்கப்பட வேண்டும் என்று உபவாசிக்கலாம், தவறு இல்லை. அதில் இப்போ விசுவாசிகளுக்கு என்னென்னா, அது ஒரு ஆதாயம் நிறைந்த இடமாக இருக்கிறது. நம்மிடத்தில் இல்லாத சில பொருளாதாரம் அங்கே இருக்கும். நம்முடைய இருதயம் திருப்தி ஆகிவிடும். சரி, நம்ம எவ்வளோதான் ஜெபித்தோம், நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, அது எல்லாம் சேர்ந்து வருகிறது. கர்த்தர் திறந்த வாசல். அதை நான் ரட்சிப்புகளை நடத்துவேன். ஒன்றும் இல்லை, ரட்சிப்பு போயிடும். இருக்கிற ரட்சிப்பை எழுந்து போய்விடுவாய். பலிக்கு பெருகுமான ஆசீர்வாதம் பிள்ளை பெற்றது முள்ளாக இருக்கிறது. ஏன்? வளர்ப்பு சரியில்லை. மரத்தை வைத்தவன் அதுக்கு எல்லாம் நல்லா பராமரித்தா அதனுடைய கனியை புசிக்க முடியும். அதே போல் தான் பிள்ளை நாட்டில் உங்களை காப்பாற்றாமல் போவதற்கும், பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமும் அனுகூலம் மற்ற போவதற்கான காரணம் என்னவென்றால், வளர்க்கிற நேரத்தில் நீங்கள் கண் சாடையாக இருந்து விடுகிறீங்க. ஒன்று கணவனுக்கும் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளை தன் வசப்படுத்துவாங்க மனைவிமார்கள் அல்லது கணவன்மார்கள். கடைசியில் ஒரு காலகட்டம் வரும், பிள்ளை அந்த இடைவெளியிலே எஸ்கேப் ஆகிடும், அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகிடும், பையனோ பொண்ணோ. ஆமாம், தாய்க்கும் தகப்பனுக்கும் நடுவில் பெரிய பிளவு இருக்கிறது. நாளைக்கு அது 20 வருஷம் கழித்து உங்களே கேள்வி கேட்கும், உங்களுக்குள்ளே சண்டை வந்தது இல்லையா, நீங்கள் என்ன சந்தோஷமாக இருந்தீங்களா, சமாதானத்தோடு இருந்தீங்களா, எங்களுக்கு என்ன ஒரு இதை செய்து வைத்தீங்க, இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்லுகிறேன், அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நான் உங்களோட வார்த்தையை மறந்தேன், நீர் என் பிள்ளைகளை மறந்து விடாதிரும். இன்று நான் மனம் திரும்ப என்று சொல்லி மனம் திரும்பி பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கட்டளை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த 3வது பாகத்திலே தேவையில்லாத ஜனங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உறவாக்கி கொள்ளாமல் இருக்க கிருபை தார். எங்கள் வாழ்க்கை அதிசயத்தின் மீது அதிசயம் நடைபெறட்டும். இயேசுவின் ரத்தளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் அனைவரோடு கூட சதா காலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம். வேத பாடம் செவ்வாய்